விசில் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. உடல் எடையை குறைச்சு ஸ்லிம்மா இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு முக்கியம் தாங்க. ஆனால் எப்படி உடல் எடையை குறைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில நான் பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள், ஈவன் ஆண்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 மந்த் வரைக்கும் வெறும் ஜூஸஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் டாக்டர். வெயிட்டு 10 கிலோ வரைக்கும் வந்து குறைஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமா நார்மலா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு 20 கிலோ வரைக்கும் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதேபோல காய்கறிகள பச்சையா அரைச்சே சாப்பிட்டேன் டாக்டர். வெயிட் 15 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த டயட்ட என்னால ஃபாலோ பண்ண முடியல. நார்மல் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாலுமே முதல்ல எனக்கு வயிறு வலி தான் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா எந்த டயட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்றதில்ல. வெயிட்டும் 20 கிலோ வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெறையா டயட் ஃபாலோ பண்றது, தண்ணீர் மட்டும் வந்து எடுத்துட்டுறது, இது வந்து ஒரு ரொம்ப நாள் வந்து ஃபாலோ பண்றது. அந்த மாரி நிலைகள்ல தசைகள் வந்து குறைஞ்சு போய் தான் நமக்கு வெயிட் குறையுது. ஆனா, திருப்பி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது, கொழுப்பு செல்களா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ, அது இன்னும் அதிகமான அளவுக்கு பாதிப்ப வந்து உண்டு பண்ணும். மசில் லாஸுக்கும், ஃபேட் லாஸுக்கும் வித்தியாசம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இந்த ஃபேட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான அளவுக்கு பாதிப்புகள கொடுக்கக்கூடியது. நெறைய பேர நம்ம வந்து இப்ப பார்க்குறோம். நல்லா வெயிட் நான் குறைச்சுட்டேன் டாக்டர். பட்டினி இருந்து தான் நான் வந்து வெயிட்ட குறைச்சேன். இல்ல சில வாட்டர் ஃபாஸ்டிங்லாம் இருந்து தான் நான் வெயிட்ட குறைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நெறைய கொழுப்பு செல்கள் இருக்கும். ஸோ அதான் வந்து டோஃபு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தின் அவுட் சைட், ஃபேட் இன்சைட் அப்படின்னு சொல்றது. ஸோ ஏன் இந்த ஃபேட் வந்து பாதிப்ப குடுக்கும் அப்படின்னா, நம்ம தோலுக்கு அடியில வந்து கொழுப்பு இருக்கும். இது நல்லது தான். சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆனா, நம்மளுடைய உள்ளுறுப்புகள்ல இப்ப கல்லீரல சுத்தி வந்து கொழுப்பு இருந்ததுன்னா, அத ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேபோல நம்ம தொப்பைக்கு உள்பகுதியில இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு, இந்த கொழுப்பு வெறும் கொழுப்பு செல்லா மட்டும் இருக்காது. இதுல இருந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன உருவாக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், அதாவது சைட்டோகைன்ஸ் இத உருவாக்கும். இந்த சைட்டோகைன்ஸ் வந்து நேரடியா நம்மளுடைய கல்லீரல தான் போய் பாதிக்கும். அப்போ அந்த கல்லீரலால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர மாற்றி வந்து அந்த ப்ராசஸ வந்து பண்ண முடியாது. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து அது உருவாக்கும். ஸோ விசரல் ஃபேட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 400% வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே இந்த உள்ளுறுப்புகள்ல தேங்கக்கூடிய கொழுப்புகள் தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த பாதிப்புகள், அதாவது இரத்த அழுத்தத்தினால வரக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்குது இந்த விசரல் ஃபேட் தான். இன்னும் குழந்தைகள்லயும் இந்த பாதிப்புகள் நெறைய வந்து நம்ம பார்க்குறோம். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, 15 வயசு குழந்தைக்கே ஃபேட்டி லிவர் இருக்கிறத பார்க்குறோம். நெறைய பெண் குழந்தைகளுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கும், இந்த கொழுப்பு செல்கள்ல உருவாகக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் தான் முக்கியமான காரணமா வந்திருக்கு. ஸோ, இந்த உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அலர்ஜியும் சேர்ந்தே இருக்கும். அதற்கும் காரணம் இந்த கொழுப்பு செல்கள்ல இருந்து உடம்புல அலர்ஜிய உருவாக்குறதுக்கான இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் தான். ஸோ, கொழுப்பு செல்கள குறைக்கிறது தான் அவசியம். ஸோ, நம்ம என்னென்னலாம் தவறுகள் பண்றோம்? முக்கியமான இந்த 3 தவறுகள வந்து நம்ம பண்றோம். 1 வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டினியாவே வந்து இருக்கிறது. அதுவும் ஒரு ரெகுலரான பேட்டர்ன்ல இல்லாம, திடீர்னு வந்து நான் 4 நாள் வந்து சாப்பிடுறதே இல்ல. இல்ல ரெகுலரா நான் வந்து காலையில ஃபுட்டே வந்து நான் சாப்பிடுறது இல்ல. ஸோ, இந்த மாதிரி காலையில, மதியானம் 2 வேளையும் சாப்பிடாம இருந்துட்டு, நைட்டு மட்டும் ஹெவியா சாப்பிடுறது. ஸோ, இப்படி நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம ஒரு சில டயட்ட ஃபாலோ பண்ணும் பொழுது, அது மசில் லாஸ உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில மெட்டபாலிசமும் வந்து அதில குறையுது. 2வது விஷயம், வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ மட்டும் நான் ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கிறேன். அதுவும் நான் சுகர்லாம் சேர்க்கறது இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ பொறுத்தவரைக்கும் அது ஃபைபர் சத்தோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தான், அது உங்க உடம்புக்கு நல்லது குடுக்கும். இல்லன்னா அது வெறும் ஃப்ரக்டோஸ் சுகர் தான் உங்க கல்லீரலுக்கு தான் எக்ஸ்ட்ரா பர்டன வந்து குடுக்கும். நெறைய கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது. இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனா டயட் கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு கூட நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுவும் பிரச்சனைக்குரிய விஷயம் தான். 3வது முக்கியமான விஷயம் மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்ததுன்னா, இந்த கார்ட்டிசால் ஹார்மோன் விசரல் ஃபேட்ட அதிகப்படுத்தும்.
அந்த கார்ட்டிசால் தான் வந்து கொழுப்பு செல்கள வந்து அதிகமா அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய உடம்புல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா, நீங்க எப்பவுமே பதட்டமா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க ஏதோ ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போறீங்க. அப்போ உங்க உள்ளுறுப்புகள பாதுகாக்கிறதுக்காக நெறைய கொழுப்பு தேவை அப்டின்னு சொல்லி அங்க வந்து அத ஸ்டோர் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் உருவாகும் அப்டிங்கிறனால எப்பவுமே கொழுப்ப வந்து அது எக்ஸ்ட்ராவே வந்து வச்சிருக்கும். ஸோ இந்த 3 தவறுகள தான் நம்ம இப்போ நெறைய பேர் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஃபேட்ட குறைக்கிறதுக்கு முக்கியமா விசரல் ஃபேட்ட குறைக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட 10 வழிகள நான் சொல்றேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் விஷயம் புரோட்டீன் சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கோங்க. உங்க உடல் எடை 50 கிலோ இருக்கு அப்படின்னா, 80 கிராம் அளவுக்கு புரோட்டீன் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தேவை. ஸோ புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள எடுத்துக்கும்போது, அத எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கே உங்க உடம்பு அதிகமான அளவுக்கு எனர்ஜிய வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு ஃபேட் வந்து கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது விஷயம், ரெகுலரா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதில பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் பண்றது. இத வந்து நீங்க சடனா 4 நாள் பண்றேன், சடனா 4 நாள் விட்டுறேன் அப்படி இல்லாம, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு 7 மணிக்கு உங்களோட டின்னர முடிச்சுடுங்க. காலையில 7 மணி வரைக்கும் நீங்க எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா, உங்க பாடியில கொழுப்பு வந்து எரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு முறை நீங்க உணவு சாப்பிடும் பொழுதும், நீங்க கலோரி கம்மியா சாப்பிட்டா கூட இப்ப காலையில 6 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறீங்க, 11 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறீங்க, மதியானம் வந்து சாப்பிடுறீங்க. ஒவ்வொரு முறை நீங்க சாப்பிடும்போது, ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும்போதும் கூட, உங்க உடம்புக்கு இன்சுலின் தேவைப்படும். இந்த இன்சுலின் இருக்கும் பொழுது எப்பவுமே வந்து சர்க்கரை வந்து அதாவது குளுக்கோஸ் வந்து கொழுப்பா மாறுமே ஒழிய, கொழுப்பு வந்து எரிக்கப்படாது. ஸோ இன்சுலின் எப்போ வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாம வராம இருக்கும் அப்டின்னா, நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தான். ஸோ நைட்டு நீங்க 7 மணிக்கு சாப்பிட்டு காலைல 7 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க உடம்புல இந்த இன்சுலினோட அளவும் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி அந்த கொழுப்பு செல்களும் வந்து எரிக்கப்படும். 3வது விஷயம், ரெகுலரா நீங்க கார்டியோ எக்சர்சைஸ் கூடவே தசைகள பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் பண்ணுங்க. இப்ப எல்லாருமே வாக்கிங் போறாங்க. அது கூட வாரத்துல 3 நாள் மட்டும் தசைகளுக்கான பயிற்சிகள், கைகள்ல, கால்கள்ல இருக்கக்கூடிய தசை பயிற்சிகள். இது நீங்க பெருசா எக்யூப்மென்ட்ஸ்லாம் இதுக்கு வாங்கணும்னு இல்ல. சின்ன சின்னதா ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய கைகள்ல இருக்கக்கூடிய தசைகளுக்காக பண்ணலாம். கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதே கால் தசைகளுக்கான மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான். இந்த மாரி நீங்க தசைகள பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரெஸ்ட்டா இருக்கும் பொழுது கூட கொழுப்பு செல்கள் வந்து எரிக்கப்பட்டு உடம்புக்கு எனர்ஜியா அது வந்து மாற ஆரம்பிக்கும். 4வது நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி ரெகுலராவே ஆப்பிள் சிடர் விnegar எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் விnegar அது கூட தண்ணி சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய மெட்டபாலிசத்த வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ ஆப்பிள் சிடர் விnegar எடுத்துக்கிட்டாலும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். 5வதா கிரீன் டீ எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய கேட்டச்சின் வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கும். ஸோ, அதனால கொழுப்பு செல்களால வரக்கூடிய பாதிப்புகளையும் வந்து இது குறைக்கும். 6வதா ரெகுலரா இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஜூஸ் பண்ணி அத அப்படியே வச்சுருங்க. அதுக்கு கீழ வந்து படியும். இந்த கீழ இருக்கக்கூடிய படிவத்த மட்டும் விட்டுட்டு ஜூஸ மட்டும் தனியா எடுங்க. அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க குடிங்க. ஸோ, அந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிறது கொழுப்பு செல்கள வந்து அழிக்கக்கூடியது. அதே மாரி இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் உங்க செரிமான சக்திய வந்து தூண்டும். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு செல்களையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கொழுப்புனால உடம்புல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும். 7வதாக மஞ்சள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய கர்குமின்ங்கிற வேதிப்பொருளும் இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கும். ஸோ அடிக்கடி மஞ்சள், மிளகு, தேங்காய் எண்ணெய் சேர்ந்து நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அத அடிக்கடி எடுத்தீங்க அப்படின்னா, கொழுப்பு செல்கள குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும். 8வதா திரவ சர்க்கரை. அதாவது ஃப்ரூட் ஜூஸஸா வந்து எடுத்துக்கிறது. இல்லன்னா வந்து அ வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வந்து சாப்பிடுறது. இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பிறகு நல்லா ஹெவியா சாப்பிட்ட பிறகு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் இம்மீடியேட்டா உங்களுக்கு ஃபேட்டா மாறும். அது எக்ஸசிவா போகும்போது உங்களுடைய உள்ளுறுப்புகளையும் படிய ஆரம்பிக்கும். 9வதா நல்ல இரவு தூக்கம் இருக்கிற மாரி பாருங்க. அதுவும் 8 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் இருக்கணும். இந்த 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டாக்டர் நைட்டு 12 மணிக்கு தூங்கி காலையில 8 மணிக்கு தான் டாக்டர் நான் எந்திரிக்கிறேன். சில பேர் நைட் 2 மணிக்கு தூங்கி காலைல 10 மணிக்கு தான் டாக்டர் இருக்கேன். 8 ஹவர்ஸ் நான் எப்படியும் என்னோட ஸ்லீப் இருக்கிற மாரி பார்த்துப்பேன். இது நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க.
பட் நீங்க 8 மணி நேரம் தூக்கம்னு இல்ல. நைட்டு எப்ப தூங்குறீங்க, எப்ப எழுந்திரிக்கிறீங்க? நைட்டு 10 மணிக்கு அப்புறமா உங்க கல்லீரல் வந்து கழிவுகள வெளியேற்றும். அந்த டைம்ல நீங்க முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க உடம்புல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இரவு தூக்கம் தான் ரொம்ப அவசியம். ஸோ 8 மணி நேரம் உங்களுடைய தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா, உடம்புகள்ல அன்னன்னைக்கு சேரக்கூடிய அந்த கொழுப்பு செல்கள வந்து உடம்பு வெளியேற்றிடும். 10வதா ஒரு நாளில குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நீங்க நடக்க முடியுமான்னு பாருங்க. இந்த ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க பாடி மூவ்மெண்ட்லயே இருக்கும்போது, ஃபேட் வந்து எரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா மூவ்மெண்ட்லயே இருந்தா, பாடியும் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போகாம, கொழுப்ப வந்து ஸ்டோர் பண்ணாம வந்து இருக்கும். ஸோ இந்த 10 வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபேட் குறையும், மசில் குறையாது. ஸோ இதே வகையான ஒரு விஷயம் தான் நம்ம நெய் மருந்து சிகிச்சைன்னு சொல்லி அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு அந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி, ஃபேட் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு இந்த ஒரு 1 வீக்லயே HbA1c நல்லா குறையத பார்க்கலாம். அவங்களோட ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து நல்லாவே வந்து குறையுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய உணவு முறைகள்லயும், வாழ்வியல் முறைகள்லயும் மாற்றங்கள கொண்டு வரும்பொழுது, நிரந்தரமான ஒரு வெயிட் லாஸ்ங்கிறது சாத்தியமா இருக்கு. ஸோ நெறைய பேர் இன்னைக்கு வெயிட் லாஸ்ங்கிற பேர்ல தசைகள் வலுவிழந்து, மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகி நிரந்தரமா ஒரு நோயாளியா மாறிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணினா என் உடம்பு கேட்கும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலை இருக்கு. அப்படிப்பட்ட நிலைகள்ல நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்றோம் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அதற்கான 10 வழிமுறைகளையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபேட் லாஸ் பண்றதுக்கு. ஸோ இது கூட நெய் மருந்து சிகிச்சையும், முறையான ஒரு உடற்பயிற்சியும் இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நீங்களும் ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபேட் லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது இன்னும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் டாக்டர். இந்த மெத்தட்ஸ்லாம் கரெக்ட்டா? நெறைய டைப் ஆஃப் டயட்ஸ் வந்து சொல்றாங்க. புதுசு புதுசான டயட் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நீங்க ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான விளக்க வீடியோவ அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம்.